ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ ரிப்பன் சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரிப்பன் சிப்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 1/4 கிலோ, மிளகாய் தூள் 1 ஸ்பூன், உப்பு, தேவையான அளவு எண்ணெய். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு தோல் சத்தி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கோட நுனி பகுதியை கட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தோல் சத்துறதை வச்சு உருளைக்கிழங்கை நம்ம சீவணும் அப்படின்னா நமக்கு அழகாக நீட்டமாக லேயராக வரும். அந்த மாதிரி ஃபுல்லாக சீவி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஃபுல்லாக இந்த மாதிரி லேயராக கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இதை நம்ம 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு தடவை கழுவி முடித்த பிறகு ஒரு பெரிய பாத்திரத்தில் 1.5 டம்ளர் தண்ணி விட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து முடித்த பிறகு நம்ம தோல் சத்தி வாஷ் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு 1 நிமிஷம் அதில் கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப மெல்லிஸாக சீவி இருக்கோம், ரொம்ப வெந்துட்டா நல்லா இருக்காது. அதனால் 1 நிமிஷம் கொதித்தாலே போதும். இப்போ உருளைக்கிழங்கில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நீக்கிட்டு அந்த உருளைக்கிழங்கை மட்டும் எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறி முடித்த பிறகு ஒரு அழுத்தமான கிளாத் எடுத்து நம்ம ஃபேனுக்கு கீழேயே வச்சு கூட உருளைக்கிழங்கை அதில் நல்லா பரப்பி விட்டு காய வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கக்கூடாது, தனித்தனியாக பிரித்து விட்டு காய வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம அந்த மாதிரி காய வைக்கணும். இப்போது அரை மணி நேரம் ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரையாக காஞ்சிருச்சு. இப்போ கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ உருளைக்கிழங்குல பார்த்திங்கன்னா பபிள்ஸ் எதுவுமே இல்லை, அது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அதை நம்ம கடாயிலிருந்து எடுத்துகிட்டு அடுத்த ரவுண்டையும் உருளைக்கிழங்கு இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ அதில் நம்ம உப்பு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். அதுக்காக ஒரு கிண்ணத்தில் உப்பையும் மிளகாய் தூளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலாவை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம வறுத்து வச்ச சிப்ஸில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கருவேப்பிலையையும் பொரித்து இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான பொட்டேட்டோ ரிப்பன் சிப்ஸ் தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.